வணக்கம். மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்ன குழப்பமாக இருக்கா உங்களுக்கு? எம்என் நம்பியார் இப்போ கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தமிழ் திரையுலகின் 65 ஆண்டு கால அசைக்க முடியாத ஒரு நடிகராக இருந்தவர் இவர் தான். இவருடைய சொந்த ஊர் அன்றைக்கு திருவிதாங்கூர். அது மலபார் பகுதியில் பெருவாமூர் என்கிற ஊரில் இவருடைய தந்தையார் இருந்தார். உங்கள் வீட்டில் 3 பேர். இவருக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் உண்டு. இவருடைய தந்தையார் இவருடைய சின்ன வயதில் இறந்துட்டதுனால அண்ணன் வீட்டுக்கு அவர் போகிறாரு. உதகமண்டலம் ஊட்டிக்கு வர்றார். அங்கே 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். அதுக்கு மேலே படிக்க முடியல, வறுமை. நாடக கம்பெனியில் நடிக்க வந்தார். அப்படி நடிக்க வந்தபோது அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவருடைய நாடக கம்பெனி அவருக்கு நல்லா கை கொடுத்தது. அதில் கொஞ்ச நாள் நடித்தார். பிறகு சினிமா படங்கள் போகிற வாய்ப்புகள் வந்தது. அதில் பம்பாயில் போய் படம் எடுத்தாங்க 1935. அந்த படத்தில் மாதண்ணா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை வேடத்தில் அக்கண்ணா மாதண்ணாங்கிற கேரக்டரில் நடித்தார். ரொம்ப புகழ் கிடச்சிது இவருக்கு. திரும்ப வந்தார். சாரங்கபாணி அவர்கள், கும்பகோணம் சாரங்கபாணி அவர்களுடைய அந்த கேரக்டர் பூரா திரும்ப நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. நகைச்சுவை வேடங்களில் மிளற ஆரம்பித்தார். பக்த ராமதாஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் தான் இவருடைய முதல் படம். அதில் இவருடைய நடிப்பு இவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. திரும்பவும் நாடகத்துக்கு வந்தார். கவியின் கனவுன்னு எஸ்.சி. சுந்தரம் அவர்கள் எழுதின நாடகம். அதில் ராஜகுருவாக நடித்து ரொம்ப பெரிய புகழ் கிடச்சது. பிறகு ராஜகுமாரி, இன்னும் பல படங்கள் எல்லாத்தையும் அவர் நடிக்க ஆரம்பித்தார். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் கதாநாயகனாகத்தான் முதல்ல அறிமுகமாகிறார். அப்புறம் வேலைக்காரி படத்தில் வருவார். தேவதாஸ் படத்தில் கதாநாயகனுடைய நண்பனாக வருவார். இப்படியெல்லாம் நடிச்சுட்டே இருந்தவர். நிறைய படங்களில் இவர் காமெடி நடிகராகவும் நடிச்சிருக்கார். நம்ம பழைய படங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா, சர்வாதிகாரி படத்தில் இவர் சர்வாதிகாரி நடிச்சிருப்பார். மர்மயோகி படத்தில் இவர் காமெடியாகவும் நடிச்சிருப்பார். பிறகு இவர் வில்லன் கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார். மந்திரிகுமாரி படத்தில் இவர் நடித்த அந்த கேரக்டர், அந்த ராஜகுருவா வந்தார் பாருங்கள், அது அவ்வளவு புகழ்பெற்ற இதை தந்தது. எம்ஜிஆருக்கு நிரந்தர வில்லனாக இவர் தான் ஆனார். வில்லன்னா உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு வில்லன் இல்லை. எங்கள் வீட்டு பிள்ளையில் அவர் சாட்டில் அடிக்கிறத பார்த்துட்டு படாத பாடுபட்டு போனாங்க எல்லாரும். எம்ஜிஆர் சாட்டில் அடிச்சிட்டாரு அப்படின்னு. நான் பார்த்த ஒரு அனுபவம் நான் தான் முதல்ல சொல்லுவேன். அது எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திண்டுக்கல் தொகுதியில் எம்ஜிஆருடைய முதல் அரசியல் பிரவேசத்தில் மாயத்தவரை நிப்பாட்டுறார். இப்போ எம்ஜிஆர் ஓட்டு கேட்டு வர்றார். சோழவன் தான் வாடிப்பட்டி தொகுதியெலாம் எம்ஜிஆர் அந்த தொகுதி இதுக்கு ஓட்டு கேட்டு வர்றார். அப்போ வாடிப்பட்டி கூட்டத்தில் நான்லாம் கீழே நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு கிளவி போய் எம்ஜிஆர் கூட்டத்தில் தள்ளி பிடிச்சிட்டு என்னமோ சொன்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சரின்னார். என்ன சொன்னார் அந்த கிளவி? என்ன சொல்லிச்சுன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அந்த நம்பியார் பாயிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அப்படியான ஒரு எதிரியாகுன்னு அது நினச்சிருந்துருக்கு. அப்படி படகோட்டி படம் பார்த்தாலும் சரி, மற்றது இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் சிவாஜி படத்தில் நிச்சயதாம்பலம் போன்ற படங்களில் அவர் உத்தமபுத்திரன், நிச்சயதாம்பலம் போன்ற படங்களில் வில்லன் நடிச்சிருக்காரு. தொடர்ந்து வில்லனாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது. பிறகு பாக்கியராஜ் அவர்கள் தூரல் நின்று போச்சு படத்தில் அவர் குணச்சித்திர நடிகராக மாற்றினார். கடைசியில் சுதேசின்னு விஜயகாந்த் படம் வரைக்கும் அவர் நடித்தார். ஏறத்தாழ 1000 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்கிறாரு. 11 வேடங்களில் அவர் நடித்த திகம்பர சாமியாருங்கிற அந்த படம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தா கூட அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும். அத்தகைய ஒரு நடிகர் இவர். பாடவும் செய்வார். இவர் பாடுவார், நகைச்சுவை நடிகராக இருப்பார், குணச்சித்திர வேடங்கள் ஏற்றிருப்பார், கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. எம்என் ராஜமும் இவரும் சேர்ந்து நடித்த படம் பாகப்பிரிவினை. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமான அந்த பாட்டு வரும். அந்த 2 பேருமே பின்னாடி வடிவேலு படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. எம்என் நம்பியார், எம்என் ராஜம். அது பல பேர் கூட 2 பேருக்கு எம்என் வருது அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க மதுரையை சார்ந்தவங்க, அதனால் எம்ங்கிறது அந்த இது. இப்போ பாருங்கள், இப்படியான இது தவிர இவர் ஐயப்பன் கோயிலுக்கு தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை குருசாமியாக கழிச்சார். இன்றைக்கும் கூட அவர் பேரில் அங்கே மண்டபங்கள்லாம் இருக்குது. அதனால் தன்னுடைய அந்த வில்லன்கிற இமேஜை காட்டிலும் குருசாமி நம்பியார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒருத்தர் ஒரு இந்தி படத்தில் நடிச்சிருக்காரு, ஜங்கிள்ங்கிற ஆங்கில படத்தில் நடிச்சிருக்காரு. 1000 படங்களுக்கு மேலே நடித்து தன்னுடைய உடற்கட்டையும் சரியாக பாதுகாத்தவர் இவர் தான். உலகம் வாலிபனில் ஒரு சண்டை காட்சி எடுக்கிறதுக்காக 1 மாதம் தன்னுடைய உடம்பை தயார் பண்ணிட்டு வந்தாராம்.
எம்ஜிஆர் கேட்ட உடனே இப்படி தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் தலை எனக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடம்பு தேத்திட்டு வந்து அதை நடிச்சு கொடுத்தாருமாங்க. புத்தர் கோயில் நடக்கக்கூடிய அந்த சண்டையை நீங்கள் இப்போ பார்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எல்லாமான ஒரு ஒட்டுமொத்த திரட்டு தான் எம்என் நம்பியார். 2008 அவர் மறைஞ்சிட்டாலும் கூட இன்றைக்கு நீங்கள் எந்த சேனலில் எந்த ஒரு படத்தை போட்டாலும் அதில் நம்பியார் இருப்பாருங்கிறது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு பெருமை. தமிழுக்கு தொண்டு செய்தோர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டோம்னா பிற மதத்தவரும் பிற இனத்தவரும் அதில் அதிகம் இடம்பெறுவார்கள். தமிழுக்கு தமிழர் தொண்டு செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இத்தாலி நாட்டிலே பிறந்து கப்பல் மூலமாக தமிழத்துக்கு வந்து ஏறத்தாழ 32 ஆண்டுகள் இங்கு மதம் பரப்பும் நோக்கிலே வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று 23 தமிழ் நூல்களை எழுதி சதுரகராதி என்ற ஒரு அற்புதமான அகராதியை உருவாக்கி தமிழிலே உரைநடையை உருவாக்கி காட்டிய பெருமையுடையவர் யார் என்று கேட்டால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரையுடைய வீரமாமுனிவர் தாங்க. 1680 ஆண்டு இத்தாலியில் பிறந்த இவர் 1710 ஆண்டு இந்தியா வந்து அடைகிறார். கப்பல் மூலமாக அவர் வர்றாரு. கொஞ்ச நாள் கோவாவில் இருக்கிறார். பிறகு அங்கிருந்து கால்நடையாக மாட்டு வண்டிகளில் அம்பலக்காடு என்கின்ற இடத்துக்கு போகிறார். மதுரையில் வெகுகாலம் அவர் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருந்தபோது அவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் பெருமக்கள் பலர் இருந்தார்கள். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இவர் தமிழை கற்று தமிழில் பேசியதோடு தன்னுடைய பெயரையும் தமிழுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டார். தைரியநாத சுவாமி என்று முதல்ல வைத்திருந்தார். பிறகு அந்த தைரியம் என்கிற சொல் கூட வடமொழியாக இருக்கிறது என்று நினைத்து வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் தமிழில் செய்த ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் தேம்பாவணி என்று சொல்லலாம். காப்பியம் இயற்றுவது சாதாரணமான வேலை இல்லை. சிவகசிந்தாமணி காப்பியம், சிலப்பதிகாரம் காப்பியம், பெரிய புராணம் காப்பியம், அதுபோல் தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தை தமிழுக்கு தந்தவர். அத்தோடு மட்டுமில்லாமல் எழுத்து சீர்திருத்தத்தில் இவர் முதன்மையாக விளங்கினார். தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் கிடையாது. உதாரணமாக வணக்கம் என்று நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் என்றால் அந்த காலத்தில் அந்த புள்ளி இருக்காது. வணகம என்று தான் இருக்கும். வணக்கம் என்று தான் வாசிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எழுத்தாணியிலே நாம் இப்படி குத்தினால் ஓட்டை விழுந்து விடும். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அச்சு வந்துருச்சு இவர் வர காலத்தில். அச்சு எழுத்துக்கள் வந்ததுனால புள்ளி எழுத்துக்களை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நெடில் குறில் வேறுபாடு இல்லாமல் இருந்தபோது அந்த நெடில் எழுத்துக்களை உருவாக்கி தந்த பெருமையும் இவருக்குத்தான் உண்டு. அதற்கு முன்பாக சொல் அகராதிகள் எல்லாம் எப்படி செய்வார்கள் என்றால் நிகண்டு என்ற பெயரில் சொல்வார்கள். அதாவது திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு என்று நிகண்டு சொல் களஞ்சியமாக விளங்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி அகராதி என்ற பெயரில் முதல் அகராதியை உருவாக்கிய பெருமை வீரமாமுனிவருக்குத்தான் உண்டு. இது எல்லாவற்றை காட்டிலும் மிகச் சிறப்பானது என்ன என்றால், தமிழில் அத்தனையும் செய்யுள்தான் இருக்கும். 2000 ஆண்டு பழமையான தமிழகத்தில் தொல்மொழியில் அத்தனை செய்திகளும் எழுத்து வழக்கில் இருக்கும் அத்தனையும் பாட்டு வடிவில் தான் இருக்கும். சான்றாக நமது வீட்டினுடைய பத்திரம் கூட பாட்டிலே இருப்பது போல இருக்கும். மெய்கீர்த்தி ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்வது பாட்டில் இருக்கும். கல்வெட்டு பாட்டில் இருக்கும். ஆனால் உரைநடையாக மாற்றிய பெருமை இவருக்கு தான் உண்டு. பரமார்த்த குருகதை என்கின்ற அந்த உரைநடை தமிழில் முதலில் எழுந்து எல்லல் காப்பியம் என்று நாம் அதை சொல்லலாம். இன்றைக்கி படித்தா கூட நமக்கு அப்படி சிரிப்பு வருங்க. ஒரு குரு குதிரையில் போயிட்டுருப்பார், தலப்பா கட்டியிருப்பார், பின்னாடி மட்டி மடையன் முட்டால் மூடன்னு 7 சீடர் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு குரு தலையில் இருக்கக்கூடிய அந்த உருமா கொப்பில் தட்டி கீழே விழுந்துடும். உடனே ஒருத்தர் பின்னாடி வந்த சீடர்கள்ட்ட கேட்பார், என் தலையில் கட்டிருந்ததை எடுத்தியா அப்படிம்பார். நீளமாக இருக்குமே அதா? ஆமாம். பட்டில் செஞ்சுருப்பீங்களே? ஆமாம். 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னா ஒருத்தன். ஏன்டா எடுக்கலைன்னு கேட்டார். நீங்கள் புறாத்தியை எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குதிரை சாணம் போட்டது, அதை ஒரு தள்ளிட்டு வந்துட்டான். இதே எடுத்தேன்னு கேட்டார். எடுக்க வேணான்னு சொன்னீங்களா? அப்போ என்ன செய்யலாம்? இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு, ஒரு பட்டியல் கொடுத்தாரு. குதிரை மலை மேலே ஏறிச்சு. தடுமாறி தலகலாக குதிரையும் குருநாதரும் உள்ளே விழுந்துட்டாங்க.
எடுக்க வேண்டிய லிஸ்ட்டில் பார்த்தாங்க, அவர் பேர் இல்லை, அப்படியே போயிட்டாங்க. அதாவது மூடச்சீடர்களும் முட்டாள் குருவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது தான் இந்த கதை. இதே போல் அவருடைய பெரிய சிறப்புகள் என்ன என்று கேட்டால், கித்தேரிய மன்னம்மானை என்ற ஒரு அம்மானை பாடல் எழுதியிருக்கார். அதே மாதிரி அவர் வாழ்ந்த பகுதியிலே அவருக்கான கோணாக்குப்பம் என்கிற இடத்திலே அவருடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் இத்தாலி தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதம் பரப்பு வந்த வீரமாமுனிவர் தமிழை கற்று தமிழில் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும், தேம்பாவணி என்ற காப்பியத்தையும், சதரகராதி என்கின்ற ஒரு டிக்ஷனரியையும், ஏன் உரைநடையையும் எழுத்து சீர்திருத்தத்தையும் உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய வீரமாமுனிவர். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அறியப்பட்ட அறியப்படாத என்ற அறிஞர்கள்னு பெரிய பட்டியலே போடலாம். இதென்ன அறியப்பட்ட அறியப்படாத அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்க எழுத்தாளர்களுடைய பேரே பலவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் தமிழுக்காக உழைத்த பெருமக்கள், இப்போ உதாரணமாக ஊவே சாமிநாதையர்னால் பல பேருக்கு தெரியும். ஏடு தேடிய பெருமகனார், சிவை தாமோதரம் பிள்ளை, இவங்களெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் காலத்திலேயே வாழ்ந்த அபூர்வமான தமிழுக்கு உழைத்த நல்ல மனிதர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு பார்க்க போகிறது யார் அப்படின்னா, நடுக்காவேரி முத்துசாமி வேங்கடசாமி என்ற ஒரு தமிழறிஞரை பற்றி பார்க்க போகிறோம். நா மு வேங்கடசாமி நாட்டார். இவர் 1884ஆம் ஆண்டு நடுக்காவேரி, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறுடைய பிரிவில் நடுக்காவேரி என்கின்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க, சிவபிரகாசம் அப்படின்னு பிறந்தபோது வச்சுருந்தாங்க. அப்புறம் இவருக்கு சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஒரு உடம்பு முடியாமல் போயிட்டதுனால திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே இந்த பெற்றோர்கள் வேண்டிக்கிட்டாங்களாம். அப்படி வேண்டிக்கிட்டபடி வச்ச பேர் தான் வேங்கடசாமி என்ற பேர். இவருடைய தந்தையார் பேர் முத்துசாமி நாட்டார். அதனால் இவர் நா மு வேங்கடசாமி நாட்டார். இவர் படித்தது அந்த காலத்தில் இவருடைய தந்தையார் இடத்துல படித்ததோக நெடுங்கணக்கு, பழைய குழந்தைகளுக்கான ஆத்திசூடி, கொன்றவேந்தன் இதெல்லாம் அவர் படிச்சுட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு தமிழறிஞர் சாவித்திரி வெண்பா என்ற ஒரு காப்பியத்தை எழுதின ஒரு தமிழறிஞர் இவர் என்ன பண்ணார், நீயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டினார். அப்புறம் தானே தமிழ் பயின்ற இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 1905, 6, 7 அந்த 3 ஆண்டுகளில் அப்போது 4ஆம் தமிழ்ச் சங்கமாக விளங்கிய மதுரை செந்தமிழ் கல்லூரி, இன்றைக்கி செந்தமிழ் கல்லூரி, அந்த 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் பாலவனத்தன் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அங்கே பிரவேச பண்டிதம், பால பண்டிதம், பண்டிதம் என்ற 3 இதையும் அங்கே தான் முடித்தார். அதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தந்தையாரும் அங்கே தான் படித்தார். அவரும் அந்த பண்டித வித்வான்கிற பட்டத்தை அங்கே தான் 1933 படித்தார். இவர் 1905, 6, 7களில் படித்தார். பிறகு திருச்சியில் பிஷப் கல்லூரியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். அதுக்கு பிறகு கோவையில் சென்று ஒரு பள்ளியில் வேலை பார்த்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை அழைச்சி பெருமைப்படுத்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணார், தஞ்சையில் கரந்தை தமிழ் சங்கம் என்று உமாமகேஸ்வரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் சங்கத்தில் 4 ஆண்டு காலம் எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் தமிழ் பணி செய்தார். அப்போ தான் இவரை சந்தித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, 1912ஆம் ஆண்டு மகாகவி பாரதி இவரை போய் சந்திக்கிறார். சந்தித்து சிலப்பதிகாரத்தில் இவர்கிட்ட பாடம் கேட்டாராம். 2-3 நாள் உட்காந்து தொல்காப்பியத்தை பற்றியும் கேட்டுக்கிட்டார். அதனால தான் பின்னாடி அவர் எழுதுகிற போது நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுன்னு அவர் எழுதுகிறாருன்னா, இவரை போன்றவர்கள் அவருக்கு அந்த நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் குழந்தைகளுக்கான இலக்கியம் சொல்லக்கூடிய 7 இளம் தமிழாகிய ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நீதிநெறி விளக்கம், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம், உலக நீதி, இதுக்கெல்லாம் நல்ல உரை எழுதினார். அதோடு இவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, சிலப்பதிகார உரை, அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீதிக்கு நூல்களுடைய கொத்தாக ஒரு தொகுப்பு எழுதினார். சிலப்பதிகார உரையில் பழைய உரைகாரர்கள் அப்படின்னு ஒரு உரை உண்டு.
அதுபோக இவருடைய உரைக்கு ரொம்ப பெருமை உண்டு. நாட்டார் உரை கிடைத்தால் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அடிக்கடி என்னுடைய ஆசிரியர் பரமசிவன் பேசிக்கிட்டே இருப்பார். வெங்கடசாமி நாட்டாருடைய உரையை தான் நம்ம படிக்கணும் அப்படிம்பார். அப்படியான நல்ல ஒரு தமிழறிஞர். அந்த காலத்தில் இவருக்கு ஒரு கனவு இருந்ததா. என்ன கனவு அப்படின்னா, எப்படி மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறாரில்ல, எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு, அது மாதிரி இவருக்கு ஒரு கனவு இருந்ததா. தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாராம். அப்படி அவர் நினச்ச நினப்பு எப்போ நிறைவேறுச்சுன்னா 1980ஆம் ஆண்டு நிறைவேறுச்சு. அதை நிறைவேற்றியவர் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற முதல்வர்கள் ஒருவராக இருந்த பிரசிடர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை நிறைவேற்றினார். அதுலேயும் 100 ஏக்கர் நிலம் கேட்டாங்களாம். 1000 ஏக்கர் நிலம் கொடுத்தாராம் எம்ஜிஆர். இன்றைக்கி அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. அது உருவாக வேண்டும் என்று கனவு கண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் தான். திருவருள் பல்கலைக்கழகம்னு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாராம். அப்படியான அவருடைய அந்த நூல்கள் எல்லாமே தமிழுக்கு எழுதிய கட்டுரைகள். வேளிர் வரலாறு பற்றியும் கபிலர் பற்றியும் பரணர் பற்றியும் இவருடைய அந்த நல்ல படைப்புகள். குறிப்பாக வேளிர் வரலாறு ராகவேங்கருடைய நூல் அது. அதோடு சேர்ந்து பல செய்திகள் இவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறாரு. இவை எல்லாமே இன்றைக்கு நாட்டுடைமையாக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு பெரும் தொகை நிதி உதவியாக தமிழக அரசு அளிச்சிருக்குன்னு சொன்னால் அவருடைய பெருமையை நம்ம அறியணும். இந்த நூல்களெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தான் இவருடைய பெருமை தெரியும். தமிழுக்கு உழைத்த பெருமக்கள், தமிழுக்காகவே வாழ்ந்த பெருமக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அதில் நாமும் வெங்கடசாமி நாட்டார் அவர்களை விட்டுவிட்டு நாம் அந்த பட்டியலை நிறைவு செய்ய முடியாது.